இயேசுவில் அன்பானவர்களே, நம்மை அறியாமலேயே நம் உள் மனதில் ஏதாவது ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரு சில வார்த்தைகளாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் பாடல்களாக இருக்கும், பாடல் வரிகள் அது ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரு சில நேரத்தில் இந்த சமயம் சார்ந்த பாடல்களாக இருக்கலாம், அல்லது திரைப்படம் சார்ந்த பாடல்களாகவும் இருக்கும். அது ஏதாவது உன் வாழ்க்கை எப்படியாவது பாதித்திருக்கும், உன் வாழ்க்கையில் ஏதாவது தொடர்புள்ள விதத்தில் அது இருக்கும். எனவே அதை நீ அசை போட்டு கொண்டே இருப்பாய். எப்போது ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு பாட்டு பாடுனாக்க உனக்கு உடனே அந்த பாட்டு வந்துவிடும், அதை பாடுவாய். இவ்வாறு எண்ணி பார்க்கின்ற போது இன்றைய அந்த பதில் உரையாக நாம் பாடியது அருமையான பாடல், என் ஆண்டவர் எனக்கு ஏதும் குறையில்லை. இந்த பாடல் நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேர் இதை அடிக்கடி பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அது முழுமையான ஒரு பாதுகாப்பு கிடைக்கின்றது. அதை கொடுக்கின்றவர் கடவுள், ஆண்டவர் இயேசு. எனவே இது எனக்கு கிடைக்கின்ற காரணத்தினால் நான் நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவேன், அல்லது இன்னும் வேண்டுமென்று பாடுவேன். இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றேன், எனவே இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த பாடலை பாடியே தீர வேண்டும் என்று நாம் பாடலாம். புனித அகுஸ்தினார் சொல்லியிருக்கின்றாரே, ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று. எனவே அந்த வகையில் இதை பாடியிருக்கலாம். இதை இயற்றியவர் யார்? இயற்றியவர் தாவீது. சங்கீதங்கள் அனைத்திற்கும் ஆசிரியர் அவர்தான் என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த விதத்தில் இதை அவர் ஏன் எழுதியிருக்க வேண்டும்? அவர் அரசனாக அபிஷேகம் திருப்பொழிவு செய்த நேரத்தில் அவர் மிக சிறியவன். தன் சகோதரர் 7 பேர் இருக்க 7 பேரை தேர்ந்தெடுத்து இவனை அபிஷேகம் செய், இவனை அபிஷேகம் செய், செய்யலாமா என்று சாமுவேல் எண்ணிய போது இல்லை, இவன் இல்லை என்று சொல்லிவிட்டு, இந்த 7 பேர் மட்டும்தானா, இன்னும் யாராவது இருக்கின்றார்களா? ஒரு சிறுவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான், அவனை விரைவாக அழைத்து வர சொல், அவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும், அபிஷேகம் செய்த பிறகுத்தான் நான் உன்னோடு உணவருந்துவேன் என்றெல்லாம் சாமுவேல் சொல்லுவார். எனவே என்பார்களே, அந்த நினைவு, அந்த நிகழ்வானது அந்த தாவீதுக்கு வந்திருக்க வேண்டும். நான் ஒரு சிறுவன், என்னை விட என் சகோதரர்கள் எல்லாம் எனக்கு முன்னால் பிறந்தவர்கள், மூத்தவர்கள், அவர் உடல் சக்தி பலம் வாய்ந்தவர்கள். அப்படியெல்லாம் இருக்கின்ற போது இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தார். சிறுவனாக இருக்கின்ற போதே என் மீது அவர் நம்பிக்கை வைத்தார். ஒவ்வொரு அழைத்தலையும் எண்ணி பார்க்கின்ற போது இப்படித்தான் அந்த அழைத்தலின் அருமையை நினைத்து நாம் மனம் பூரிப்படைய வேண்டும். என்னை ஏன் தேர்ந்தெடுத்தார்? நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த ஆண்டவரின் ஞாயிறில் இந்த பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்த போதும் நீ என்னை ஏன் அழைத்தாய்? அருமையான வார்த்தைகள். எனவே அப்படி இருக்கின்ற போது எனக்கு 7 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் விட்டுவிட்டு சிறுவனாகிய என்னை, ஆடு மேய்க்கின்ற என்னை ஏன் அழைத்தீர்? அழைத்து விட்டீர். அழைத்த பிறகு நீர் யாராக எனக்கு இருக்க வேண்டும்? எனக்கு ஒரு ஆயனாக இருக்க வேண்டும். அப்போது எனக்கு எந்த குறையும் இருக்காது. நான் இருள் சூழ் பள்ளத்தாக்கு எங்கு சென்றாலும் எனக்கு கவலை இல்லை. தாவீது அரசனுடைய உள் உணர்வுகள் ஒவ்வொரு அழைப்பு பெற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும். அந்த அழைப்பிற்கு காரணமாக இருக்கின்ற பெற்றோரிடம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் எல்லா கிறிஸ்தவர்களிடமும் இந்த உணர்வு இருக்க வேண்டும். முன்னால் பெரிய மாபெரும் மாமிச பிண்டம் நின்று கொண்டிருக்கின்றது, கோலியாத். அவனுக்கு முன்னால் நமது இஸ்ரேல் படையெல்லாம் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கின்றது. முன்னால் செல்வதற்கு அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த சிறுவன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க, கையில் 5 கற்களையும் அந்த கவனையும் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றார். எல்லாவற்றையும் பயன்படுத்தவில்லை. அவனை பார்த்து கேவலமாக சொல்லுவான், நாய், நீ ஒரு நாய், நீ என்னை என்ன செய்து விடுவாய் என்றெல்லாம் கேவலமாக. நீ உன்னிடம் இருக்கின்ற படை கலன்களை நம்பி வந்திருக்கின்றாய். அதை பற்றி தெளிவாக அந்த புத்தகத்திலே இருக்கும், சாமுவேல் புத்தகத்திலே 1, 2 அதில் இருக்கும். அங்கே பார்த்தீர்கள் என்றால் அவன் அணிந்திருந்த அந்த படைக்கலங்கள் எல்லாம் எவ்வளோ எடை கொண்டது என்பதெல்லாம் தெளிவாக சொல்லப்படும். எனவே மாமிச பிண்டம், அதற்கு பாதுகாப்பாக அதையெல்லாம் அவன் அணிந்து கொண்டு வந்திருப்பான். எனவே தாவீது, நீ நாய், நீ வந்துட்டியா, என்னை என்ன செய்ய முடியும் என்று
நீ உன் படைக்கலங்களை நம்பி வந்திருக்கின்றாய், நானோ நான் நம்பியிருக்கின்ற என் கடவுளை நம்பி வந்திருக்கின்றேன். இதுதான் அவரை இந்த பாடலை எழுத வைத்திருக்க வேண்டும், இயற்ற வைத்திருக்க வேண்டும். இதை அடிக்கடி அவர் தியானித்திருக்க வேண்டும். எந்தெந்த துன்பமான சூழல்கள் எல்லாம் வந்ததோ அந்த நேரத்தில் எல்லாம் என்னோடு ஒருவர் இருக்கின்றார். எனவே தான் சொல்லுகின்றார், நீ படைக்கலங்களை நம்பி வந்திருக்கின்றாய், நானோ என்னோடு இருக்கின்ற கடவுளை நம்பி வந்திருக்கின்றேன், யாக்கோபின் கடவுள். எனவே ஒரே கல்லை வைத்து அவர் அடிக்கின்றார். எல்லா இடத்திலும் படைக்கலன்கள், ஆனால் நெற்றியில் அந்த படைக்கலனும் இல்லை. எனவே அது அங்கே செல்லுகின்றது, தாக்குகின்றது, கீழே விழுகின்றான், உயிர் போகின்றது. அவன் மேல் ஏறி நின்று அவனுடைய வாளையை எடுத்து அவன் தலையை வெட்டுகின்றார். இந்த செயல்களெல்லாம் அவருக்கு எப்படி கிடைத்தது? இந்த ஒரு பாடலின் வழியாகத்தான். பாடலின் வரிகளை ஒவ்வொரு வார்த்தையாக நாம் தியானிக்க வேண்டும். இன்று நேரம் கிடைக்கும் என்பார்களே, நிறைய நேரம் நமக்கு கிடைக்கிறது. அந்த நிறைய நேரத்தை எல்லாம் கொன்று கொண்டிருப்பது நமக்கு கிடைக்கின்ற அருமையான காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். அது கிடைத்து கொண்டிருக்கின்றதே, அதையெல்லாம் கொன்று கொண்டு இருக்கிறது ஒன்று. எதை எடுத்தால் எதை எடுக்கவில்லை என்றாலும் கவலை இல்லை. செல்ஃபோனை எடுத்துக்கிட்டியா, வெளியே போகும்போது எதை எடுத்துகிட்டு போகலனாலும் பரவாயில்ல. பஸ்ஸுக்கு டிக்கெட்டு காசு இல்லைன்னா கூட ஏதாவது சமாளிச்சிடலாம், எவனாவது வருவான், அவனை பார்த்துக்கலாம். அவன் ஃபோனை வாங்கி நம்ம பேச முடியாது. எனவே அப்படியெல்லாம் நமது நேரத்தை அப்படியே அழித்து கொண்டு உறிஞ்சி கொண்டிருக்கின்ற அந்த செல்ஃபோனை பயன்படுத்துவோமானால், இன்று ஒரே ஒரு முறை நீங்கள் வீட்டிற்கு சென்று அமர்ந்து, கோவில் இருக்கின்ற இடத்திலே அந்த கோவிலில் கடவுளின் சன்னிதானத்தில் அமர்ந்து, வீட்டிலே நீங்கள் எல்லா வீட்டிலும் எந்த வீட்டை நாம் மந்திரிக்கிறதுக்கு போனாலும், இப்போ ஈஸ்டர் பிளஸிங் போய் கொண்டு இருக்கின்ற போது அவர்கள் தயாரிக்க வைத்திருக்கின்ற ஒரு இடத்தை பார்த்தால் ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய அந்த எந்தெந்த புனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ அந்த நம்பிக்கை வெளிப்பாடாக அங்கே எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் அன்பானவர்களே. அப்படி வைத்திருக்கின்றீர்களே, அதன் முன்னால் அமர்ந்து ஜெபியுங்கள். ஜெபித்தால் இந்த பாடலை ஒருமுறை அங்கே அமர்ந்து ஜெபியுங்கள். நீ 100 நுனித்தோலை, பிலிஸ்தீனருடைய நுனித்தோலை எடுத்து வந்தால் உனக்கு நான் மிகுந்த உயர்வை கொடுப்பேன் என்று சொல்லுகின்ற போது 100 என்ன 1000 எடுத்து வருகின்றேன். அதையெல்லாம் எடுத்து வருவதற்குரிய ஆற்றலும் சக்தியும் கடவுள் இந்த தாவீதுக்கு கொடுத்தார் என்றால் காரணம், அவர் சார்ந்திருந்த தெய்வம் ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. வார்த்தைகளை பாருங்கள், பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாற செய்கின்றார். இது கடவுள் செய்கின்ற செயல். இன்று பசும்புல் எங்காவது இருக்கிறதா பாருங்கள். சேத்துல கால் படக்கூடாது, அப்படியே எல்லா இடத்துலையும் அந்த கல் போட்டுடணும். கல் போட்டு அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் போகணும். வெயில் அடிக்கும்போது தெரியும். வெயில் அடிக்கும்போது செருப்பு போட வந்தீங்கன்னாக்கா 100 மீட்டர் பந்தயத்தில் விட்டா நீ தான் முதல் பரிசு வாங்குவோம், அப்படி ஓடுவேன். ஆனால் இன்று பசும்புல் தரை எங்கே இருக்கிறது? அந்த அப்பங்களை பழுகு செய்தாரே, அவர்கள் இருந்த அந்த பாலைவனம் என்று சொல்லப்படும். ஆனால் அங்கே பசும்புல் தரை இருந்தது என்று அந்த ஓமையில் இருக்கும். எனவே அந்த பசும்புல் தரையை இன்று யாராவது விடுகின்றார்களா? மலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள், கடல், குளம், இதுவெல்லாம் இயற்கையிலேயே அந்த கடவுள் அமைத்து கொடுத்திருந்தார். இயற்கையிலேயே அவர் அமைத்து கொடுத்தது எல்லாம் ஒன்றை ஈடுகட்டுவதற்காக இன்னொன்று இதுதான் இருக்கும். இந்த மலை இங்கே இல்லை என்றால் அடிக்கின்ற காற்றின் வழியாக மறுபகுதியில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அழிந்து விடுவார்கள். எனவே அது அங்கே இருக்க வேண்டும். ஆனால் அதிலே ஏராளமான தாது பொருட்கள் இருக்கிறது என்று அடி நொறுக்கு மக்கள் வாழ்கின்றார்களா என்று கவலை இல்லை. ஆனால் இங்கே பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாற செய்கின்றார். அமைதியான நீர்நிலைக்கு எந்த தண்ணி இன்னைக்கு குடிக்கலாம், எந்த தண்ணி குடிக்கலாம்? அன்றைக்கி ஒரு 4 பேர் வந்தாங்க, இந்த வெளியில் இருக்க தண்ணி தாவமாக இருக்கு, தண்ணி கொடுக்க மாட்டிங்களான்னு. அதுக்கு போய் குடிங்க. அந்த தண்ணி யார் குடிப்பா? நீங்கள் ஸ்பெஷலாக உள்ளே வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க, வேறு எதாவது நினச்சக்கூடாது. ஃபில்டர் வாட்டர் உள்ளே இருக்கும், அதை கொடுங்க. இன்று அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் சென்று விட்டோம். தூய்மையான தண்ணீர் எங்கே கிடைக்கும், யாரிடமிருந்து கிடைக்கும், யார் வீட்டில் இருக்கும் என்று எண்ணுகின்ற அளவிற்கு தண்ணீரை நாம் மோசமாக்கி வைக்கின்றோம், விஷமாக்கி வைத்திருக்கின்றோம் அன்பானவர்களே. அன்றெல்லாம் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கின்ற அந்த ஊர் எல்லையிலே இருக்கின்ற ஏரி குளம் இவற்றில் சென்று தண்ணீரை பருகலாம். அப்படிப்பட்ட தூய்மையான தண்ணீராக இருந்தது. இன்று அப்படி இருக்கிறதா? விடவில்லை மனிதன். அனைத்தையும் உறிஞ்சு அதிலிருந்து எவ்வாறு காசு பறிக்கலாம் என்று
மனிதன் இன்று தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இங்கே அமைதியான நீலைக்கு என்னை அவர் அழைத்து செல்லுகின்றார். அதன் வழியாக எனக்கு புத்துயிர் அளிக்கின்றார். இறைவன் செய்தது இதுதான் மனிதனுக்கு. ஆனால் மனிதன் இதையெல்லாம் அழித்துவிட்டு அவன் இன்று மனிதனை அழித்து கொண்டிருக்கின்றான். கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணிருந்தும் குருடர்களாக நாம் அதற்கு எதிர்த்து போராடக்கூடிய வலுவில்லாதவர்களாக மாற்றப்பட்டு விட்டோம். யாரையும் குறை சொல்ல முடியாது. இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோம் ஃபாதர், மாற்ற முடியலையே. மாற்ற முடியாத அளவிற்கு அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? எல்லாத்தையும் செய்து விடுகிறார்கள். தேர்தல் முடிவுகள் வரும், இந்த வாரத்தில் வரும். எப்படி வரும்? எண்ணி பார்ப்போம் அன்பானவர்களே. கடவுள் எப்படிப்பட்டதை கொடுப்பார்? அவர் நினைத்ததெல்லாம் மனிதன் நல்ல முறையில் வாழ வேண்டும். அவனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து விட்டேன். கடவுளுடைய படைப்பில் நாம் பார்த்தோம் என்றால், நமது பழைய ஏற்பாட்டு ஆதியாகமத்திலே மனிதனை எப்போது படைக்கின்றார் கடவுள்? அவனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்த பிறகுத்தான் மனிதனை படைக்கின்றார். மனிதனை படைத்து இதுவெல்லாம் என் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லவில்லை. இதையெல்லாம் உன் அதிகாரத்தில் கொடுக்கின்றேன், நீ என்ன பெயர் வைக்கின்றாயோ அதுதான் அதனுடைய பெயர். இந்த அளவிற்கு மனிதனை கௌரவப்படுத்தி வைத்திருந்த போது இந்த மனிதனை இன்று மனிதன் அழித்து கொண்டிருக்கின்றான். கடவுளுடைய திட்டம் வேறு, மனிதனுடைய திட்டம் வேறு. மனிதனுடைய திட்டம் வேறு. மனிதனுடைய திட்டம் அழிக்கும் ஒன்று, அழிக்கும் ஒன்று. எனவே இன்னும் தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதியுடன் நடத்துகின்றார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் மாமிசமிடம் நின்று கொண்டிருக்கிறது. நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் சொல்லுகின்றார். ஆனால் அடுத்த வரியில்தான் அங்கே ஒரு கொக்கி வைக்கிறாங்க சொல்லுவாங்களே, இக்கு வச்சு பேசுகிறன்ட்டு. இக்கு இருக்கிறது என்பார்களே. இந்த இக்கை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இன்பகரமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற நமக்கு என்ன சொல்லுகின்றார்? கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். கோலும் நெடுங்கழியும். இது எதற்கு கோல்? என்னை தண்டித்து திருத்தி என்னை நல்வழிப்படுத்தக்கூடியது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் எனக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு என் எதிரிகள் கண்முன்னே எனக்கு விருந்தை ஏற்பாடு செய்கின்றேன், தலையில் நறுமணத்தையும் பூசுகின்றேன். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள்நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவருடைய இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நற்செய்தியில் இருக்கிறது, என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது பங்கில் இருக்கின்ற அல்லது பாண்டிச்சேரியில் எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போகலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கின்ற போது எத்தனை ஆடுகள் என்று கடவுளுடைய குரலை கேட்டு ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலிக்கு செல்லுகின்றார்கள்? என் ஆடுகளுக்கு என் குரலைக்கு செவி கொடுக்கின்றன, அவையும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார். இறந்த பிறகும் கூட அந்த நற்செய்தி வாசகத்திலே வரும் இறந்தவர்களுக்கான இடத்தில் இறந்தவர்கள் ஆண்டவரின் குரலை கேட்பர், அவர் எழுந்து வருவர். ஆண்டவருடைய குரல் இதுதான் என்று இனம் கண்டு கொள்ளக்கூடியவர்கள் யார்? தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றவர்களுக்குத்தான் தெரியும். திடீரென்று ஒரு நாள் ஆண்டவருடைய குரல் ஒலிக்கின்ற போது ஏதோ கத்துது, உட்காரு. அன்பானவர்களே, எப்படிப்பட்ட வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிந்திப்போம். அவர் என் நல்ல ஆயன் என்றால் என் குடும்பத்திலே நானும் நல்ல ஆயன் என்பதை உணர்ந்து பார்த்து வாழ்வதற்கு வேண்டிய வலுவுக்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.